நிறைய பேர் இப்படி தான் இருக்கார். முடியாத ஆண்டவரே, நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போவேன், போயிட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படியே வந்துடுவேன். இல்லை, சொல்லுங்கள். நான் சொல்ல வந்த மூன்றாவது குறிப்பு சொல்லுங்கள். அது ரீசன். சத்தமாக சொல்லுங்கள். நான் இது ஒன்று சொல்ல ரொம்ப புரியாது. த ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் ரைட். இப்படி சொல்லுங்கள். இது என்மேல் வைத்த இரக்கம், என்மேல் வைத்த நம்பிக்கை, என்மேல் வைத்த அன்பு. ஆளா இல்லை? சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். என்மேல் வைத்த நம்பிக்கை. இங்கிலீஷ் வார்த்தைப்படுது. இப்படி சொல்லுங்கள். நிறைய பேர் புரியாது. இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட் டு மீ. தமிழ் எப்படி போடுவீங்கன்னு தெரியல. இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட்ஸ். எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தீரே, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னால் புரியும். எனக்கு தேவன் தந்த ஒரு பெரிய கிருபை இது. எது? நீ போ செய். நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கவனிங்க. அவர் சொன்னார் அந்த வார்த்தையை 2ஆம் வசனம் God give the direction. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். கிராமம் சொல்லலை, அப்படியா சொன்னார்? எதிரே இருக்கிற, வழி காட்டுகிறார், பாதை காட்டுகிறார், வழி சொல்லி தருகிறார், எல்லாம் சொல்லி தர. இதை விட என்ன வேணும்? எதிரே இருக்கிற எல்லாம் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் God leads me in a right direction. ஆண்டவர் என்னை, அதாவது நான் எங்கே போனோம், எப்படி போகணும்னு சொல்லி தருகிறார். கற்றுத்தாரும் ஆவியானவரே, நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அழகாக சொன்னார். எங்கே போ? எதிரே. அப்போது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, இங்கே ஒரு கிராமம் இருக்குது, பின்னால் ஒரு கிராமம் இருக்குது. ஆனால் சொல்கிறாரு, இதுதான் நான் காட்டும் பாதை. நீ காட்டும் பாதை நடப்பேன், நீ சொல்லும்படியே நடப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். தேவன் பாதை காட்டுவார். நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதுவும் அந்த வீட்டில் இன்னொன்று இருக்குது, அந்த வீட்டில் இன்னொன்று இருக்குது. அப்புறம் அழகாக சொன்னார், நான் சொல்ல இடத்துக்கு மட்டும் போ. என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, எங்கே போவாத, திருப்பி அந்த ஊருக்கெல்லாம் போவாத. நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய். அதான் ரெபேக்காள். சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுங்கள். உன்னை நடத்தும் போது இப்படி போ மகளின்னு சொல்லுவார். ஊழியன் மூலமாக பேசுவார், உணர்வுகள் மூலமாக பேசுவார், வேதத்தின் மூலமாக பேசுவார்.